அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவார்கமந்தனாம் ரிஜோமுக்ஷேமா மிருதாது பாலத்திருந்த திருவள்ளால் முருகப்பெருமன் ஆசை கொண்டு துளாராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன். துளாராசிக்கு எத்தகைய பலன் அமையுது? 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்குண்டான இந்த வாரத்துக்குண்டான பலன். இந்த துளாராசிக்கு 2க்கும் 7ஆம் அதிபதி செவ்வாய் 8இல் மறைவு அஷ்டாங்க தோஷத்தோடு அமர்ந்துள்ளது. ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். செவ்வாய் பலன் இல்லை, அதனால் செவ்வாய் தோஷமாங்கிறத கிடையாது. அதனால் சற்று பொறுமை காக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்வது சிறந்தது. முன் கோபம் இருக்குது, திடீர்னு எதைன்னு நான் பேசிடுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அந்த மௌனம் காத்து வருவதே சிறந்தது. அதனால் தொழில் ரீதி செய்யும் போதும் சரி, குடும்ப ரீதியும் சரி, அவசரப்பட்டு நம்ம பேசும்போது ஒரு பதட்டத்தை உருவாக்கிடும், நம்மளுக்கு ஒரு அவப்பேர் சேர்த்து கொடுத்துடும். கேதுவும் சந்திரன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது தொழில் ரீதி நல்லா இருக்கும்படியாக இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி 9லே அமர்ந்து வக்ரத்தோட உட்காந்துருக்கு, சூரியனோட சேர்ந்து லாபாதிபதியோட. தொழில் ரீதி பொருளாதார ரீதி நல்ல உங்களுக்கு சிறப்பான தருணமே. எத்தகைய தருணம், இத்தகைய தருணம். ஆகவே வளர்ச்சி பாதையில் நம்ம போகும்போது நிதிநிலை நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும். அப்போ நிதிநிலை இருந்தால் தான் அந்த வளர்ச்சி பாதை நோக்கி நம்மளால போக முடியும். அப்போ தனஸ்தானாபதி 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ ஏற்கனவே இருந்த இருப்பு கரையக்கூடிய தன்மை சொல்லுவோம். ஆக சற்று கவனமாக இருந்து கையாளுந்த துளாராசிக்காரர்கள். கடினமான உழைப்பு உருவாகும், நிறைய உழைக்கணும், நிறைய செலிப்ரேஷன் மென்டாலிட்டிலாம் நம்மளுக்கு இருக்கு. ஆனால் எதுவுமே நம்மளுக்கு பண்ண முடியல. நம்ம 4 இடம் போயிட்டு வரணுன்னு போக முடிய மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறது உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால பொருளாதார சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். அது தேவையில்லாத சம்பந்தம் இல்லாமல் விஷயத்தில் நீங்கள் எக்காரணம் கொண்டும் தலையிடாமல் இருப்பது இந்த வாரத்தில் சிறந்தது. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வளர்ச்சி பாதை செல்வார். சனியும் புதன் குரு சுக்கிரன் நல்ல ஒரு தருணம். அது குடும்பத்தில் மகிழ்ச்சி, அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல நற்பெயர் உண்டாகும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சக ஊழியர்கிட்ட நல்ல ஒரு ஆதரவு, நல்ல பேர் கிடைக்கும், புதிய புதிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய தன்மை உண்டாகும். உங்கள் ஆஃபீஸில் இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் மேலதிகாரிகிட்டே நீங்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி கொடுத்துரும். அதனால் நல்ல ஒரு நன்மதிப்பு, நல்ல பெயர் அனைத்தும் கொடுக்கக்கூடிய தன்மையாகவே அமையும். சோர்வென்று உழைக்கக்கூடிய தன்மை உருவாகும். சுக்கிரனும் குரு சேர்ந்திருப்பது 10ஆம் இடத்தில். தொழில் ரீதி எல்லாமே நம்ம செய்யலாம், கவனமாக செய்வோம். இருப்பினும் சொந்த தொழில் செய்கிறவங்க நல்ல ஒரு வளர்ச்சி. ஒரு பெரிய கடை வச்சிருக்கிறோம், விரிவுபடுத்தலாம். குருவும் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் விரிவுபடுத்துறதுக்குண்டான ஆலோசனை நடத்தி கொள்ளலாம். அதுக்குண்டான முழு முயற்சி ஈடுபடுவது சிறந்தது. அது இல்லாமல் கேதுவும் சந்திரன் 11ஆம் இடத்தில், 9ஆம் இடத்துல சூரியன் லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 9இல் பாக்கியஸ்தானத்திற்குனால நல்ல ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்கும். அப்போ உங்கள் தொழில் ரீதி, உங்கள் தொழில் அனுபவம் உள்ள நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். சம்மந்தம் இல்லாத நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் செய்யாதுன்னு தடங்கல் பண்ணிடுவாங்க. இப்போ தடங்கல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆள் கிடையாது, லட்சம் பேர் இருப்பாங்க. யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் தடங்கல் பண்ணுவாங்க. இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? இதெல்லாம் ஏன் பண்ணுற? இருக்கிற காசு பத்திரமா பார்த்துக்கோ அப்படிமா. அப்போ நம்ம வளர்ச்சி பாதையில் தடை உருவாக்குவாங்க. அதனால் நம்மளுக்கு மேலே தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள்ட்ட போய் நான் இது செய்யலான்னு பார்க்குறேன், உங்கள் ஆலோசனை தேவை, நான் எப்படி போனால் எனக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும், நான் எப்படி முன்னேறுதுங்கிறது அந்த தொழில் விற்பனர்கள், தொழில் நிபுணர்கள், அந்த நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அவங்க காட்டும் பாதை சரியாகவே இருக்கும். அல்லது நிறைய மீட்டிங்லாம் நடக்குது இந்த தொழில் சம்மந்தப்பட்ட கோட்ஸு,
மீட்டிங்லாம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல போய் உங்கள் ஆலோசனை கேட்டுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். ஆகவே புதிய புதிய தொழில் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வி செல்வம் உண்டாகும். 9ஆம் இடத்துல சூரியனும் புதன் சேர்ந்திருப்பதால் நல்ல ஒரு படிப்பு, மேல் படிப்புக்கு உண்டான தருணம், மேல் படிப்புக்கு உண்டான அப்ளிகேஷன் போடுறது, வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் அனைத்தும் உருவாகும். நான் எதிர்பாராத படிப்பு எனக்கு கிடைச்சிது, அதனால நம்மளுக்கு நல்லது தான், பரவாயில்ல அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வாத்தியாராக வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு தருணம். எந்த விதமான செயலும் சரி உடனே கொஸ்டின் ஆன்சர் திருத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு சேர்த்து கொடுத்துரும். புத்தி கூர்மை உருவாகும். கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு அதே போல் நல்ல பாட்டு பாடுவீங்க, இசை வாசிப்பது, ஓவியம் வரைகிறது, அதில் எந்த விதமான கலை, புதிய மண்பானை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தருணம். அது ஒரு கலை தான். ஒரு மண்பானை ஒரு உருவம் கொடுக்குறாங்க, கையாளவே கொடுக்குறாங்க, மிஷின் கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு கலை அம்சம். அப்போ அத்தனையும் அவங்களுக்கு கடினமான உழைப்பால் முன்னேறத்துக்கு உண்டான வழி கை மேல் பலன் கொடுக்கும். குடும்பத்தில் பேச்சுவார்த்தை சுமூகமாகவே இருக்கும். சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தன்மை. நம்ம 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்துல மறைந்த 4க்கும் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார். ஆனால் 6ல் மறைவாச்சு, என்ன செய்யறது? இருப்பினும் உங்கள் ராசிக்கு ஒரு உறுதுணையாக இருந்து வரும் 6ஆம் இடத்துல சனி பகவான் நன்மையே செய்வார். அப்போ திருமணம், நம்ம குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு தயாராகிடுவீங்க. நம்ம திருமண வயது இருந்தால் திருமணத்துக்கு தயாராகிடும். குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக 2ஆம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் இருக்கும் இடமிருந்து, அதனால் உங்களுக்கு திருமணம் பாக்கியம் கூடும். நீண்ட காலமாக தொழிலில் தடைப்பட்டு இருக்கணும், நல்ல தொழில் நடக்கும். அதே போல் நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இயங்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திர சந்தானம் உருவாகும். அதுக்குண்டான உங்கள் ஜாதக ரீதி ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து பரிகாரங்கள் செய்து கொள்ளணும். எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த தருணத்தில் நமக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கும், நல்ல அறிவுள்ள குழந்தை வேணும், ஞானமுள்ள குழந்தை வேணும், சுறுசுறுப்புள்ள குழந்தை வேணும் சொல்லி அதுக்குண்டான இறைவனை போய் தரிசனம் செய்து பூஜைகள் செய்து வரும்போது உங்கள் ஜாதக ரீதி நல்ல ஒரு புத்திர சந்தானம் கொடுக்கும். அதே ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும், மன அழுத்தத்தை குறைத்துக்கணும். எல்லாமே வேகமாக செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்கள். அதனால் அந்த வேகத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் படுத்தி குறைவில்லாமல் வாழணும், நோய் இல்லாமல் வாழணும். அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு வேணும்னா மனம் சிறப்பாக வைக்கணும். ஆனால் மனம் செம்மையான மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் சொல்லுவோம். இப்போ மனம் சிறப்பாக வைத்துக்கணும்னா மன அழுத்தத்தை நிதானமாக பண்ணணும். அதிகமான கடினமான உழைப்பால் எலும்பு தேய்மானம், எலும்பு சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்க வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக இருக்கணும். தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அயன போக சுகம் 12ஆம் அதிபதி 9ல் சூரியனோடு சேர்ந்து இருப்பது. அதனால் உங்கள் தூக்கத்தை சீராக வைத்துக் கொள்ளணும். உங்கள் இந்த மாதம் 21, 24 நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரும் உங்களுக்கு. அந்த வாய்ப்புகள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்கள் சார்ந்த இறைவனை வழிபாடு செய்து வருவது சிறந்தது. இந்த வாரம் தொடக்கத்தில் பானு சப்தமி, அதனால் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி 9ஆம் இடத்துல இருக்கிறால் சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்கிறது, அல்லது சூரிய ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி கோதுமை பரப்பி அதில் அர்ச்சனை செய்து வர்றது சிறந்தது. திங்கட்கிழமை அஷ்டமி மகாலட்சுமி வழிபாடும் பைரவரை வழிபாடு செய்வது சிறந்தது. சுதர்சன ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை, அதில் சுதர்சன ஆழ்வார் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. ஏகாதசி விரதம் வியாழக்கிழமை நல்ல ஒரு பெருமாள் சென்று சேவித்து வருவது நல்ல ஒரு பலம். சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமை, இந்த வாரம் கடைசியில் சனிக்கிழமை மகா பிரதோஷம். அப்போ சூரியன், அம்பிகை மகாலட்சுமி தேவி, சுதர்சன ஆழ்வார், பெருமாள், சிவபெருமான் தொடர்ச்சியாக வழிபாடு தவறாமல் செய்து வாங்க. உங்களுக்கு அனைத்து விதமான தோஷம் எதுவாக இருந்தாலும்
காணாமல் போய்விடும். உங்கள் மனசோர்வு, உடல் சோர்வு அனைத்தும் நீங்கிவிடும். இறைவனுடைய அனுகிரகம் பெற்றாலே போதுமானது. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விசேஷத்தையே நம்ம போய் கலந்து கொண்டாலே நம்மளுக்கு அத்தனை பலன் கொடுக்கும். ஒரு பிரதோஷம் போய் வழிபாடு செய்யணும்னா அந்த பிரதோஷம் நேரம் முழுசாக இருக்கணும். 4:30 6னா நம்ம 4 காலாவது கோவிலில் இருக்கணும். 6 கால் மேலே தான் வெளியில் வரணும். அப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக ஆலயத்தில் இருந்தால் நல்ல ஒரு தருணமாக அமையாது. சனி மகா பிரதோஷம் வழிபாடு செய்து வாருங்க. அதனால தொழில் வளர்ச்சி நல்லா உருவாகும். மன ரீதியில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் நிவர்த்தி ஆகும். பண வரவு சீராக இருக்கும். சக ஊழியர்கள்ட்ட நல்ல மதிப்பு உண்டாகும். மேல் போஸ்டின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே அத்தனையும் நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மையாக அமைச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.